வணக்கம். நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் நேரடி மோதல், குறுக்கே வந்த கனிமொழி ஒரு நிமிடத்தில் ஓட்டம் பிடித்தார்கள். பெரிய வீரன் தரவுகள் புலி எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியா கனிமொழி அவர்களால் மோதிட முடியுமா? ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியல, ஓட்டம் பிடித்தாங்க. எதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வரும் நேரடியா மோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடலாம். இப்போ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பாருங்க. அங்கிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வருக்கும் நிகழ்ந்த மோதலை பற்றி விரிவா பார்த்துடலாம். அதற்கு முன்பா நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சர் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை இவரோடெல்லாம் விவாதிக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இப்ப கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? முதல்வருக்கு நேரம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாக விவாதம் பண்ண மாட்டாங்க, நிறைய வேலை இருக்குதுங்க, கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட சொல்லு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட விவாதம் நடத்துவாங்க. அதை விட்டுட்டு நம்ம முதல்வர் எதற்காக கூப்பிடுறாரு? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உட்கார்ந்து விவாதம் செய்யறாங்க இல்லையா, அவங்களை தாண்டியும் முதல்வர்கிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியதா இருந்தா நிச்சயமாக முதல்வர் எப்ப பதிலளிக்கணுமோ அப்ப பதிலளிப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட விவாதம் நடத்த சொல்லு, முதல்வருக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக இன்னொரு கேள்வியை கேட்பதற்கு பத்திரிகையாளர்கள் முற்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் கனிமொழி அவர்கள் ஓட்டம் பிடிப்பார்கள். என்னடா இது, மொத்தமா நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு முடைக்கிடுவாங்க போல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேட்டு கேட்டு கடைசியில நம்முடைய ஆட்சி நிர்வாகத்தை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக ஒரு கேள்விக்கு பதில் அளிச்சோம்னா இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அது நம்மளால பதிலளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தமிழகம் முழுவதும் பயங்கரமான போராட்டங்கள், அதையெல்லாம் தாண்டி தமிழகம் முழுவதும் ஏகப்பட்ட மதுக்கடைகள், நாம வேற இளம் விதவைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 4700 கோடி மணல் ஊழல், அது தொடர்பாக காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இடி தந்த ஆதாரத்துடன் அதிமுக கடிதம் எழுதியிருக்காங்க. அதை வேற கேட்டு தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். தேர்தல் நேரத்தில் அவ்வளவுதான், திமுக மானம் கப்பல் ஏறும் கப்பல். அதனால கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர்கிட்ட போட்டி போட போறேன்னு சொன்னாரு, அதுக்கு பதில் அளிச்சேன். மீண்டும் ஒரு கேள்வியா, நான் எதற்காக வந்திருக்கிறேன், கீழடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கோரிக்கை வச்சாங்க. அதற்காக பல பேரையும் கூட்டு காட்டியிருக்கேன். நம்முடைய பெருமையை பாத்தீங்கன்னா இந்த கீழடியில வெளிப்பட்டு இருக்குது. அதை பத்தி கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பத்தியே கேட்டிருக்கீங்களா, அட போங்கப்பா அப்படின்னு ஓட்டம் எடுக்கின்றார்கள். இப்படி பத்திரிகையாளர்களை 10 நிமிடம் சந்தித்து இந்த ஆட்சியினுடைய பெருமையை இவங்களால சொல்ல முடியல. முதலமைச்சருக்கு வேலை இருக்குதான், எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிப்பதை தாண்டி வேற வேலை இருக்குதான். முதல்வருக்கு அப்படி என்ன வேலை இருக்க போது? மக்கள் பணியை விட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு, அவரும் மக்கள் பிரச்சனை தான் பேச போறாரு. மக்கள் பிரச்சனையை முதல்வர்கிட்ட சொல்றாரு எதிர்கட்சி தலைவர், அதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டிய கடமை நம்ம முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி விவாதத்துக்கு அழைச்சா பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை தாண்டி வேற என்ன வேலை இருக்க போது? ஒருவேளை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களா இருக்கலாம், எல்லாரும் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. படத்தை பார்த்துட்டு 2.5 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து திரைப்படம் பார்த்து அந்த திரைப்படத்துக்கு விமர்சனம் எழுதி அந்த படத்தை எடுத்தவங்களை கூப்பிட்டு பாராட்டுகின்ற முதல்வரும் துணை முதல்வருக்கும் நிறைய நேரம் இருக்குது. ஆனா எதிர்கட்சி தலைவர் மக்கள் பிரச்சனை விவாதிக்கலாம் வரையா? உங்க ஆட்சியில எவ்வளவு சாதனை, எங்க ஆட்சியில எவ்வளவு சாதனை சொல்லிட்டு பார்க்கலாம் வரையா? ஏற்கனவே ஓபன் சேலஞ்ச் விட்டுருக்கேன், அதுக்கே பதில் கிடையாது. நாம செஞ்சதுல 5% அதிமுக காரங்க செஞ்சிருக்காங்களா, எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சவால் உரிய வா நேரா மோதிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாரு.
இப்ப கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கணும், ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுதுங்க. எடப்பாடி பழனிசாமி எது கேட்கறதா இருந்தாலும் சட்டப்பேரவையில் கேட்க சொல்லுங்களேன். அங்க முதல்வர் வந்து பதிலளிக்க போறாங்க. இல்ல எந்த துறையை பற்றி கேட்கிறாங்களோ அந்த துறை அமைச்சர்கள் பதிலளிக்க போறாங்க. எதுக்காக பொது வெளியில விவாதம்? வர சொல்லுங்க நேரா சட்டப்பேரவைக்கு. முதலமைச்சர் எங்க போக போறாரு, அமைச்சர் பெருமக்கள் எங்க போக போறாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா கட்சியில நிறைய பேர் இருக்காங்களாம், கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகே தான். ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் கிட்ட விவாதம் நடத்துவதற்கு தகுதி இல்லையா, திறமை இல்லையா, தரவுகள் இல்லையா? எதற்காக எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள முடியாது? முதலமைச்சருக்கு அப்பேற்பட்ட வேலை என்ன வேலை இருக்குது? அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே. நம்ம தான் பார்க்கிறோமே 24 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. போட்டோ ஷூட்டு தவிர வேற என்ன இங்க நடக்குது திமுக ஆட்சியில? அதுல எடப்பாடி பழனிசாமியே ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு சூப்பரா. ஏங்க ஆட்சி வந்ததிலிருந்து அதிமுக திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி 95% திறந்து வச்சுக்கிட்டே வரீங்க. நீங்க எங்க கிட்ட சவால் வர்றீங்களா? நீங்க 95% சாதனை செஞ்சிருக்கீங்க, நாங்க 5% கூட இன்னும் சாதனை செய்யலீங்களா அப்படின்னு கேட்கிற எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முதல்வருக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா? அந்த கடைசியில சாமி தேர்தல் அறிக்கைலாம் நிறைவேற்றிட்டுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த தேர்தல் அறிக்கை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த இப்போ கள்ளக்குறிச்சியில மேல ஏறிக்கிட்டு எங்க சாதனையை பாத்தியா அப்படின்னு பார்த்து பார்த்து படிச்சீங்கல்ல, அதே மாதிரி நீங்க தேர்தல் வாக்குறுதியாக நிறைய கொடுத்துருக்கீங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்ற விஷயத்தை பார்த்து படிங்களே. நாங்க செஞ்ச சாதனை என்ன தெரியுமா என்று மூச்சு வாங்க பேசுறீங்க. ஆனா நீங்க நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதியை பார்த்து படிங்க, நிச்சயமா மூச்சு வாங்காது. ஏன்னா அவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருந்தா தானே படிக்க போறீங்க, படிச்சா தானே மூச்சு வாங்க போகுது. அதனால மூச்சு வாங்காது. தேர்தல் வாக்குறுதியில குறிப்பா நீட்டை ரத்து பண்ணீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிறாரு. இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வேற ஒன்னா சேர்ந்து போச்சு. முதல்வருக்கு தூக்கமே இல்லை. அமித்ஷா களமிறங்கினார்னா அந்த மாநிலம் பாஜக கையில வந்துருது. ஒரு தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த மாநிலங்கள் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. அப்படிதான் இமாச்சல பிரதேசம் கை நழுவி போச்சு. ஆனா அதற்கு பிறகு நடந்த எல்லா மாநில தேர்தலையும் பாஜக கைப்பற்றிருக்கு. அதனால இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பெரும் கட்சி வெற்றி பெறுகின்ற அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அதான் கூட பாஜக சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா வெற்றி பெற்று விடுவார்கள். ரெண்டாவது, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களால் பார்த்து பார்த்து அழுத்து போன கட்சிகள். அதனால அவங்களுக்கு என்று ஒரு தனித்த வாக்கு வங்கி இருக்க போறது கிடையாது. ஆளுங்கட்சி என்ற ஒரு அட்வான்டேஜை தவிர வேற என்ன இருக்க போகுது? ஆளுங்கட்சி மீது கோபமும் இருக்கும். அதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியை பார்க்க பார்க்க கோபம் வருது. அதனால மேடையில ஏறிக்கிட்டு பாஜகவுக்கு சாயம் பூசிட்டு போயிடுறாரு. காவி சாயத்தை பூசிட்டு போயிடுறாரு, மத சாயத்தை பூசிட்டு போயிடுறாரு, சாதி சாயத்தை பூசிட்டு போயிடுறாரு. தமிழகத்தை புறக்கணிச்சிட்டாங்க, நிதி கொடுக்கவில்லை, வன்முறை ஏவுகின்றார்கள், மத கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்க, சங்கிக மங்கிக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா பாஜக மீது ஊழல் சொல்ல முடியாது, அடிதடி சொல்ல முடியாது, அக்கிரமல் சொல்ல முடியாது, செயின் பறிப்பு சொல்ல முடியாது, பெண் காவலர்களை இடுப்பு கிள்ளனதை பத்தி சொல்ல முடியாது. அப்புறம் பிரியாணி அண்டாவுக்காக அடிச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. மொத்தத்துல கடப்பாக்கள் திருடின வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி காரங்க அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால பிஜேபி மீது இந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனா காவி சாயம் பூசிட்டு போறாங்க. இதெல்லாம் அதிமுக மீது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப 5 ஆண்டு காலமா ஆட்சியில் இல்ல. ஏற்கனவே அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சு மக்கள் தண்டிச்சுட்டாங்க. இனிமேலும் அதிமுக மீது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண? திமுக வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் தான் சொன்ன நீ. ஆனா அதிமுக மீது இன்னுமா பழி போட்டு கிடக்குற அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்குதான் இப்ப முதல்வரை பொறுத்த வரைக்கும் எங்க ஆட்சியில் பத்தியா சாதனையா, உங்க ஆட்சியில் 5% சாதனை இருந்தா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, சாமி கள்ளக்குறிச்சியில உட்காந்து பேசிக்கிறா, அங்க மாவட்டமா உருவாக்குனதே நான் தான். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே நான் தான். ரெண்டாவது, அங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நீ என்ன சாதனை பண்ணதானே சொன்ன, அந்த மெடிக்கல் காலேஜை போய் கேட்டுப்பார், என்னுடைய சாதனையை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, என்னுடைய சாதனை என்னன்னு சொல்லிட்டு நீ கேட்கறியே, உன்னுடைய சாதனை என்ன தெரியுமா? வீதியில யாரெல்லாம் இறங்கி போராடுறாங்க பாத்தியா இல்லையா நீ? இப்போ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஆசிரியர் பெருமக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க, அரசு அலுவலர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிலிருந்து
மற்றபடி எல்லா விதமான தொழிலாளர்களும் எல்லா மக்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்தந்த பகுதியில் போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பின்மையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு சாதனை சொல்றியா சாதனை? முதல்ல நாங்க வச்ச குற்றச்சாட்டுல யோசனை பண்ணிப்பார். இதுல எண்ணத்துல நீ செஞ்சு கிழிச்சிருக்கிற அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது லேப்டாப்புக்கு வந்துட்டாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏன் சாமி 4.5 வருஷமா நீ என்ன ஆட்சியை பண்ண? 4.5 வருஷமா மாணவர்கள் லேப்டாப் கொடுக்காம தோல்வி பயம் வந்த உடனே இன்னைக்கு கல்லூரியில நாங்க அருமையான லேப்டாப் தருவோம் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, ஏஐ வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்றீங்க. என்னங்க முதலமைச்சர், லேப்டாப் கொடுப்பதே வந்து பாத்தீங்கன்னா போலி. நீங்க 2 கோடி பேருக்கு தரீங்களா இல்ல 20 லட்சம் பேருக்கு தரீங்களா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க லேப்டாப் கொடுத்த மாதிரியும் தெரியல, நாங்க வாங்கணும் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2 மாசம் தாங்குது. எப்ப லேப்டாப்பை கொடுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க ஒரு கப்சா விட்டீங்க பாருங்க. 1 மாசம் நம்ம ரீசார்ஜ் பண்ணா 1 வருஷத்துக்கு ஏஐ ஃப்ரீன்னு சொல்றான். இப்படி அடிப்படை ரீசார்ஜுக்கே 1 வருஷம் ஏஐ ஃப்ரீன் போது நாங்க 6 மாசம் ஏஐ ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க மாணவர்களே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க சாதனை எல்லாம் எனக்கு தெரியும், அதே மாதிரி என்னுடைய சாதனை என்னன்றது உனக்கு தெரியும். 2 பேரும் பொது வழியில மோதிக்கலாம். ஏற்கனவே ஓப்பன் சேலஞ்ச் வச்சிருக்கேன். துண்டு சீட்டு இல்லாம எவனா இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வா, மேடை எங்க இருக்குன்னு சொல்லு, 2 பேரும் களத்துல இறங்கலாம், வரையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருக்கிறார். உங்க சாதனை எங்க சாதனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் இப்ப வருவாரா? அதுக்கு தான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் வேலை இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலை இருக்குது? நம்ம மா சுப்பிரமணியனும் அவங்க மரும் பிள்ளையும் 2 பேரும் காலையில இறங்கிக்கின்னு செம்மொழி பூங்காவில் போய் சுத்தி பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கா, நல்ல வசூல் ஆகுதா அப்படின்னு கேட்கறதுக்கா? ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். என்ன, இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆட்சியில் அவலங்கள் நிறைய இருக்குது, வரைய நேரடியாக மோதிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இவங்க எங்கே வரப்போகிறாங்க? இந்த ஆட்சியினுடைய அவல நிலை என்ன என்பதை பற்றி ஈடியானது 1க்கு 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இந்த விஷயத்தை புட்டு வச்சுருக்காங்க. அதை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு, எப்பா லஞ்ச ஒழிப்புத்துறை என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, 2 மாதம் தான் இருக்கு, இப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவது வழக்காவது பதிந்து வைங்கயா துரைமுருகன் மீது, இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அவ்வளோதான் சோழி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஏதோ துரைமுருகன் மட்டும்தான் ஊழல் பண்ணியிருக்காரு, நேரு மட்டும்தான் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்கின்ற திமுக ஆட்சியில் 20 பேருக்கு மேலாக ஊழல் பட்டியலில் பெயர் இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 விட்டாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்டார். ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் மீது ஊழல் புகார்கள் வரிசையாக வந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் சாதனை பட்டியலில் சேருமா இல்லை என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ எங்க மீது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் புகார் சொன்னீங்க, ஆனால் நிரூபிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஊழல் என்று பார்க்கும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு 34 மருத்துவக் கல்லூரி என்னோ கட்டினார்னு சொன்னாங்க. அந்த கல்லூரி கட்டினதுல வந்து முறைகேடு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வழக்கு பதிந்தாங்க. ஆனா நீதிமன்றமானது ஆவணங்களை கொடுங்கய்யா, எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி உள்ள போடலாம் அப்படின்ட்டு தமிழக அரசாங்கமானது இந்த மருத்துவக் கல்லூரி கட்டினதுல எந்த முறைகேடும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லா விதத்திலும் வந்து பழி பாவங்கள் இல்லாம கடந்த ஆட்சியில ஓவரா ஊழல் பண்ணாம ஓரளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தோம் எடப்பாடி பழனிசாமி நோண்ட முடியல. வட இந்தியா பாத்தீங்களா மதவெறியுடன் அலையறாங்க, இங்க பாத்தியா மத சகிப்பு தன்மையோடு இருக்காங்க, இதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. ஆனா நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒட்டாத ஸ்டிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா கொரோனா தருணத்துல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நிவாரண பொருட்கள் வழங்கினாங்களாம். அந்த தருணம் எல்லாம் வந்து அந்த பொருட்கள் மீது ஜெயலலிதா ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு விநியோகம் பண்ணாங்களாம். 2015 அப்படிதான் நிவாரணம் கொடுத்தாங்களாம், அதுலயும் அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டினாங்களாம். ஸோ இப்படி உலக அளவில் ஸ்டிக்கர் ஒட்டினவங்க தான் இவங்க. இன்னைக்கு அதிமுகவினுடைய நலத்திட்டங்களையும் அதிமுக காலத்தில் முடிக்கப்பட்ட திட்டங்களையும் திறந்து வைத்து விட்டு ஸ்டிக்கர் ஒட்டுகின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா. ஆனா எங்களுடைய திட்ட பணிகளும் நாங்க முடித்த பணிகளும் தான் 95% முதல்வர் திறந்து வைத்திருக்கின்றார். எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிவிட்டு நாங்க என்ன திட்டம் செஞ்சிருக்கோம், நாங்க என்ன சாதனை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்கிறாரு.
அதுலேயும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிவிட்டாரா, நாங்கள் செஞ்சதில் 5% ஏதாவது ஒரு சாதனை செஞ்சுருப்பீங்களா, செஞ்சா வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாராம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ திமுக ஸ்டிக்கர் ஒட்டவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொரு மழையின் போதும் யாரோரோ வாங்கி தருகின்ற நிவாரணப் பொருள் அத்தனையிலும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுது என்ற விஷயம் நல்லா தெரியும். அதே மாதிரி அதிமுக திட்டங்கள் பலவற்றுக்கும் இல்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்காக வாதாடுவோம் என்று சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி கன நேரத்தில் ஓட்டம் பிடித்தது நீங்களாம் வீரர்னு பேசாதீங்க அப்படின்னு கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதல்வரை பொறுத்த வரைக்கும் அடுத்து வர வசைப்பாடுறதுக்கு நேரம் இருக்கும், திரைப்படங்கள் பார்ப்பதற்கு நேரம் இருக்கும், ஜிம்முக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும், நடைப்பயிற்சி செய்வதற்கு நேரம் இருக்கும், பல பொழுதுபோக்கு பூங்காக்கள் உலா வருவதற்கு நேரம் இருக்கும். ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் விவாதத்துக்கு அழைச்சா நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்நிய முதலீடுன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க. அங்கே போய் என்ன அந்நிய முதலீடாக கொண்டு வந்தாங்க, சைக்கிள் தான் ஓட்டினாங்க. ஸோ மொத்தத்தில் என்ஜாய்மெண்ட் யுவர் செல்ஃப் என்று சொல்கிற மாதிரி முதல்வர் ஜாலியாக இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒன்று பொது மேடையில் கூப்பிட்டு திமுக தவறுகள்லாம் சுட்டி காட்டி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. யார் இது வரைக்கும் விவாதத்துக்கு வந்திருக்காங்க, எந்த கட்சி விவாதத்துக்கு போயிருக்குது? சும்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தவறுகளை சுட்டி காட்ட தான் செய்வாங்க, ஆளுங்கட்சி எப்போதும் அதை மறுக்கத்தான் செய்வாங்க. அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, திமுகவுடைய சாதனை விட எடப்பாடி பழனிசாமி அதிகமாக சாதனை செஞ்சுட்டாரா? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. அப்புறம் மறக்காம எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் ஐயாவும் நேருக்கு நேரு விவாதம் நடத்தினாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.